ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு வருஷத்துக்கு 1 டன் வரை உணவை எடுத்துப்பாங்க. 1 டன் அப்படிங்கிறது 1000 கிலோ. ஸோ 1 டன்னுங்கிறது இந்த அளவுக்கு இருக்கும். இந்த உணவை நம்ம எடுத்துப்போம். முதலாவது சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆப்பிளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஆப்பிள் அ டேன்னு அவங்க சொல்கிறது படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வெரைட்டியும் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 27 வருடங்கள் ஆகிடும் அப்படிங்கிறதான் முதலாவது சுவாரஸ்யமான தகவல். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஒவ்வொரு வருடமும் உற்பத்தி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வருடங்கள் கூட ஆகலாம். அடுத்த சுவாரஸ்யம் ஆப்பிள் பற்றி என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்பிள் இருந்தது அப்படின்னா அந்த ஆப்பிள் கண்டிப்பாக தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். இன்னொன்றும் இருக்குது. என்னென்னா, நம்ம டயர்டாக இருந்தால் காஃபி குடிப்போம். ஆனால் காஃபி குடிக்கிறத விட அதிக எனர்ஜி ஆப்பிள் சாப்பிட்றது தான் கிடைக்குமா. அடுத்த சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, பைனாப்பிள் பற்றி. பைனாப்பிளை உலக அளவிலான ஒரு சிம்பிளாக கருதுறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒருத்தரை வெல்கம் பண்ணுறதுக்கு. யாருக்காவது நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி அர்த்தமா. பைனாப்பிள் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. அதுக்கு பினா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். பினானா பைன் கோன் அப்படிங்கிறது தான். இதை கண்டுபிடிச்சவங்க இது பைன் கோன் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதால பைனாப்பிள் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி வச்சதான் இந்த பைனாப்பிள் அப்படிங்கிற நேம். இது ஒரு ஸ்பானிஷ் நேம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொன்ன இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். அடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பழத்தை பற்றி தான். ஆக்சுவலாக இது ஒரு காய் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியில் தான் நம்ம சேர்த்துவோம். ஆனால் தக்காளி ஒரு பழம் தான். தக்காளி பற்றி என்ன தகவல் அப்படின்னா, தக்காளி நைட் ஷேட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு தாவர குடும்பத்திலேருந்து வரதுனால இது ஒரு விஷத்தன்மை வாய்ந்த தாவரங்கள் கொண்ட குடும்பம். அதனால அமெரிக்கர்கள் முதல்ல தக்காளி சாப்பிடவே பயப்பட்டாங்களாம். இதற்கு உல்ஃப் பீச் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் இருந்துச்சு. பிறகு 1820 கால் ராபர்ட் ஜான்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தக்காளி எடுத்துகிட்டு போய் கோர்ட் ஹவுஸ் முன்னாடி நின்று சாப்பிட்டு இது நம்மளை கொல்லாது அப்படின்னு நிரூபித்தார். அதற்கு பிறகு தான் எல்லோருமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தக்காளியை. தக்காளி ஒரு பழமாக இருந்தால் கூட 1890 யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அது எதற்காகனா வரி விதிப்பை சரி செய்வதற்காக. அதனால் தக்காளிங்கிற பழம் காயாக மாறினது இப்படி தான். 1800ஆம் ஆண்டுகளில் தக்காளியில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை ஒரு மாத்திரையாக கூட கன்வெர்ட் பண்ணி அதை கூட பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் தக்காளி மாத்திரை. இது ஹார்ட்டை பலப்படுத்தும். இது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தக்காளி மாத்திரையும் இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, ரியலாகவே கேரட்ஸ் நம்ம பார்க்குறது ஆரஞ்சு கலர் கேரட் தான். ஆனால் கேரட்டோட ஒரிஜினல் கலர் பர்பிள் தான். 17ஆம் நூற்றாண்டுகள் தான் இந்த கேரட் மியூட்டேஷன் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் அந்த ஆரஞ்சு கலர் கேரட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆரஞ்சு கலர் கேரட் அப்படிங்கிறது இப்போ வந்த ஒரு வெரைட்டி தான். இந்த தகவல் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு வித்தியாசமான ஒரு தகவலும் இருக்குது. என்ன அப்படின்னா, முள்ளங்கியோட வேல்யூ நமக்கெல்லாம் தெரியாது இல்லைங்க. முள்ளங்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் முள்ளங்கி அந்த காலத்தில் சம்பளமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா, எகிப்தில் இந்த பிரமிட்ஸ் கட்டுற வேலை செஞ்சவங்களுக்கு முள்ளங்கி தான் டெய்லி சம்பளமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, தாவரவியலின்படி வாழைப்பழம் அப்படிங்கிறது ஒரு மூலிகை. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இந்த மஞ்சள் வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் பழமே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? ஆமாங்க, வாழைப்பழத்தில் 1000 வெரைட்டிஸ் இருக்குது. நாம் சாப்பிட்ற இந்த மஞ்சள் வாழைப்பழம் ஒரு ஜெனட்டிக் க்ளோன் தான். எந்த பழத்தோட ஜெனட்டிக் க்ளோன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேவன்டிஷ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட ஜெனட்டிக் க்ளோன் தான் நாம் சாப்பிட்ற இந்த மஞ்சள் வாழைப்பழம். அதனால தான் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குது. அந்த காலத்தில் அமெரிக்கன் தியேட்டர்ஸில், அதாவது ஸ்டேஜ் ட்ராமாஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த தியேட்டரில் பீனட் கேலரி அப்படின்னு ஒரு பகுதியே இருக்குமா. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே உட்காந்து நிலக்கடலை சாப்பிடுவாங்க. நிலக்கடலை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸே ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த நிலக்கடலையாடையே அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு வித்தியாசமான ஃபேக்ட் கூட. சரி, இன்னொரு தகவலும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பீனட் பட்டர் இருக்கு இல்லையா, வேர்க்கடலையிலேருந்து தயாரிக்கப்படுற அந்த பட்டர் மாதிரி ஒரு இது, அதுலேருந்து டைமண்ட் கூட எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிலக்கடலையில் நிறைய கார்பன்ஸ் இருக்குது. அந்த கார்பன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை பிரிச்சுட்டு இந்த கார்பனை நிறைய வெப்பத்துக்கும் அழுத்தத்துக்கும் உட்படுத்தும் போது நமக்கு வைரம் கூட தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலாகவும் இருக்குது. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஆனால் இது ஒரு சின்ன தகவல் தான், பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சுவாரஸ்யமாகவே இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லா பழங்களும் வெளியிலேருந்து உள்நோக்கி பழுக்கும். ஆனால் பியர், அதாவது பேரிக்காய் மட்டும்தான் உள்ளேருந்து வெளியே நோக்கி பழுக்கும் அப்படிங்கிறது தான். உள்ளேருந்து தான் அது பழுத்துட்டு வரும். இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இல்லையா இந்த தகவலும். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த தகவலை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பாக கூட இருக்கலாம். என்னென்னா, நம்ம மிட்டாய்களுக்கெல்லாம் போடுற கலர் இருக்கு இல்லையா, ரெட் கலர், அதே மாதிரி சில உணவுகளுக்கும் இந்த கலரை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கலர் டேர்மைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இந்த கலரில். இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, டாக்டிலோஃபியஸ் காக்கஸ் அப்படிங்கிற ஒரு வண்டிலேருந்து தான் இதை எடுக்கிறாங்க.
சரி, அடுத்த தகவல் என்னென்னா டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபுட் அடிக்டிவ். அதாவது காஃபி, க்ரீமு, ஐசிங் சுகர் இதில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பவுடர்ட் சுகரில் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல்னால நிறைய பின்விளைவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இதை மற்ற எந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்டில், சன்ஸ்க்ரீனில், நம்ம செலவு பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட்டில் இதில் எல்லாம் கூட இந்த பொருள் வந்து பயன்படுத்தப்படுது. அதை தான் வந்து நம்ம சாப்பிட்ற பொருளையும் பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கான ஒரு தகவலாக இருக்குது. நான் சொன்ன அந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.